இதை வழங்குபவர்கள் எஜுகேஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, இலந்தை பழம். இந்த இலந்தை பழத்தினுடைய வரலாறு, நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் இதனுடைய பக்க விளைவுகளை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த இலந்தை பழம் என்பது ஆங்கிலத்தில் ஜிசிபஸ் ஜுஜுபா என்று அழைக்கப்படுவது உண்டு. இந்த பழம் மிகவும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழமாகவே கருதப்படுகிறது. இந்த இலந்தை பழத்தினுடைய வரலாறு என்பது பழங்காலத்தில் இருந்தே உள்ளது. குறிப்பாக ஆசியாவில் பல 100 ஆண்டுகளாக உணவு மற்றும் மருத்துவத்தில் பயன்படுகிறது. தமிழ்நாட்டிலும் குறிப்பாக கிராமப்புறங்களில் இலந்தை பழம் பரவலாக அறியப்படுகிறது. இது மருத்துவ குணங்களாகவும் உணவாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தொல்பொருள்கள் சான்று வைத்து பார்க்கும் பொழுது இந்த இலந்தை பழம் என்பது சுமார் கிமு 9000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே சீனாவில் பயிரிடப்பட்டதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன. மேலும் சீன மருத்துவத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தும் வருகிறது. மேலும் இது தூக்கமின்மை, செரிமானம் மற்றும் பல நோய்களுக்கு சிகிச்சையாகவும் பயன்படுகிறது. குறிப்பாக இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்த இலந்தை பழம் என்பது மருத்துவ குணங்களுக்காகவே பயன்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இலந்தை பழம் பழமாகவோ ஊறுகாயாகவோ இனிப்பு பண்டங்களில் சேர்த்த அல்லது ஜாமாகவோ பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சரி, இந்த பழத்துடைய நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. முதலில் நோய் எதிர்ப்பு சக்தி. இலந்தை பழத்தில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகரிக்க உதவுகிறது. செரிமானம். இலந்தை பழத்தில் நார்ச்சத்துகள் அதிகம் உள்ளது. இது செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. இரத்த ஓட்டம். இலந்தை பழத்தில் இரும்புச்சத்து உள்ளது. இது இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது. உடல் உஷ்ணம். இலந்தை பழம் உடல் உஷ்ணத்தை தணிக்க உதவுகிறது. குறிப்பாக கோடை காலங்களில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எலும்புகள். இலந்தை பழத்தில் கால்சியம் உள்ளது. இது எலும்புகளை பலப்படுத்த உதவுகிறது. சருமம். இலந்தை பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. சரி, இந்த இலந்தை பழத்தில் காணப்படக்கூடிய சத்து வகைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. ஒரு 100 கிராம் அளவு இலந்தை பழத்தை உட்கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி பார்ப்போம். கலோரிகள் 79, புரோட்டீன் 1 கிராம், கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவுச்சத்து 20 கிராம், நார்ச்சத்து 10 கிராம், வைட்டமின் சி 77%, பொட்டாசியம் 5%. மேலும் இதில் உள்ள சில முக்கிய சத்துக்கள் பற்றி பார்ப்போம். கால்சியம், இரும்பு சத்து சொல்லக்கூடிய அயன், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், மெக்னீசியம், ஜிங்க், காப்பர், வைட்டமின் B3, வைட்டமின் B12, வைட்டமின் டி இவை அனைத்தும் இந்த இலந்தை பழத்தில் காணப்படுகின்றன. ஒரு நாளைக்கு 2 முதல் 4 பழங்கள், ஒரு அளவான சைஸுடைய பழங்களை மட்டும் உட்கொள்வது நல்லதாகும். இந்த இலந்தை பழம் அதிக அளவு உட்கொண்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனை பற்றி பார்ப்போம் வாங்க. செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல், ஒவ்வாமை, சர்க்கரை அளவு அதிகரித்தல், பல் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. ஆகையால் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்வதே நல்லதாகும். மேலும் இந்த பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அதிக அளவு இலந்தை பழம் சாப்பிடுவது வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படுத்தலாம். பழைய இலந்தை பழத்தை சாப்பிடக்கூடாது, ஏனெனில் அவைகளில் புழுக்கள் மற்றும் பூச்சிகள் இருக்கலாம். எந்த உணவையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். இலந்தை பழத்தையும் மருத்துவரின் ஆலோசனைப்படி அளவான முறையில் சாப்பிடுவது நல்லது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால்
ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய நபராக இருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.